இந்தியா பாகிஸ்தான் இடையே ரகசிய பரிமாற்றம், அதுவும் அணுசக்தி ரகசியங்கள். கடந்த வருஷம் போர் நடந்ததே மறந்துட்டீங்களா? இப்போ எதுக்கு இந்த திடீர் நெருக்கம்? அடுத்த 50 செகண்ட்ல இதோட பின்னணி தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க. ஜனவரி 1 புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் கொண்டாட்டத்துல இருந்தப்போ டெல்லியில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தான் தூதரகத்துக்கிட்ட ஒரு ரகசிய லிஸ்ட கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமாபாத்ல இருக்கிற இந்திய தூதரகத்துக்கிட்ட பாகிஸ்தானும் ஒரு லிஸ்ட கொடுத்திருக்கு. அது வேற ஒண்ணுமில்ல, 2 நாட்டிலையும் அணுசக்தி நிலையங்கள் எங்கெங்க இருக்குங்கிற முழு விவரம் தான் அது. கடந்த வருஷம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானை நாம அடிச்சு துவம்சம் பண்ணது நமக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பகைக்கு இடையிலையும் இந்த தகவல் பரிமாற்றம் ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு 35 கால வரலாறு இருக்கு. 1988ல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இதுக்கு காரணம். போர் நடந்தாலும் சரி, அணுசக்தி நிலையங்கள் மேல 2 நாடுகளும் தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது தான் இதோட அடிப்படை விதி. 1992ல இருந்து ஒரு வருஷம் கூட விடாம தொடர்ந்து 35வது முறையா இன்னைக்கு இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க. எதிரியா இருந்தாலும் விதிய மீறாத ஒரு விசித்திரமான உறவு இது. இது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல, ஒருவேளை அணுவாயுத போர் வந்தா உலகம் அழியாம தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. பாகிஸ்தான் கூட நாம இந்த மாதிரி ஒப்பந்தம் வச்சிருக்கிறது சரிதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அதிரடி செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.